வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எது தெரியுமா? நம்ம பரமார்த்த குருவோட தூங்காத 6 கதை தான். என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி, கதைக்கு போகலாமா? அன்னைக்கு சாயந்தர நேரம் நம்ம பரமார்த்த குரு அமைதியாக அமர்ந்திருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சீடர்களே அப்படின்னு கூப்பிட்டாரு. அவரோட 5 சீடர்களும் திடுன்னு ஓடி வந்தாங்க. அவரோட திருவடியில் வணங்கிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. என் அன்பு சீடர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் குரு. உடனே அதில் மூத்தவனான மூடன் சொன்னான், உங்கள் கட்டளை எதுனாலும் சொல்லுங்க, உடனே நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னான். சீடர்களே, குருவானவர் ஒரே இடத்துல ரொம்ப நாள் தங்கக்கூடாது. நம்ம இங்கே ரொம்ப நாள் தங்கிட்டோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நம்ம நல்வழிப்படுத்தணும், அதுதானே நம்ம குறிக்கோள். அதனால நாளைக்கு இங்கேருந்து புறப்படணும். பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, உங்களோட பெருமையும் புகழையும் உலகம் எல்லாம் பரவ செய்யணும். சீடர்களால் எங்களுக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொன்னாங்க. உங்களை கடவுளாக நினச்சி நாங்கள் வழிபடுறோம். இதே மாதிரி உலக மக்களும் நலம் பெறணும் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொன்னால் மட்டி. நாங்கள் என்ன தவம் செஞ்சோமோ நீங்கள் எங்களுக்கு குருவாக வந்திருக்கிறதுக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளனா மடையன். குருவே, உங்கள் அருள் பார்வை எங்கள் மீது பற்றுச்சு. எங்கள் பாவங்க எல்லாம் போயிடுச்சு. இனி எங்களுக்கு பிறவியே இல்லை அப்படின்னு அளந்து விட்டான் பேதை. குருவே, உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவதே எங்களோட கடமை. பயண ஏற்பாடுகளை உடனே செஞ்சு முடிக்கிறோம். உங்களோட வர்றது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொன்னால் மிலேச்சன். சீடர்கள் புகழ தன்னையே மறந்து உட்கார்ந்துருந்தாரு குரு. உங்களை போல நல்ல சீடர்கள் யாருக்கு கிடைப்பாங்க? என்ன மாதிரியே நீங்களும் புகழ் பெற்று வாழணும் அப்படின்னு சொன்னார். இதனால் ரொம்ப சந்தோஷமடைந்த சீடர்கள், குரு வாழ்க, குருவே துணை அப்படின்னு கோஷம் போட்டாங்க. பயணத்தோட ஏற்பாடு எல்லாம் செய்கிறதுக்காக அங்கேருந்து எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சீடர்கள் சூழ ஆரவாரமாக புறப்பட்டாரு குரு. பரமார்த்த குரு வாழ்க, பரமார்த்த குரு வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டுக்கிட்டே போனாங்க. குருவுக்கு முன்னால் மூடனும் மட்டியும் போனாங்க. மடையனும் மிலேச்சனும் அவருக்கு பின்னால் நடந்து வந்தாங்க. பொருட்களை எல்லாத்தையும் தலையில் சுமந்தபடி பேதையும் அவங்க கூட போனான். அங்கங்கே ஓய்வெடுத்து அவங்க பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. வழியில் குறுக்க ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் தான் தண்ணீர் இருந்துச்சு. அந்த ஆற்றை பார்த்தாரு குரு. சீடர்களே, நம்ம ரொம்ப களைப்பாக இருக்கோம், அதனால இந்த ஆலமரத்தோட நிழலில் கொஞ்சம் ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த மரத்தோட நிழலில் போர்வையை விரிச்சான் பேதை. அதில் அவர் அமர்ந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு. உடனே அங்கே மிலேச்சன் வந்து சொன்னான், குருவே, நம்மளோட பயணத்துக்கு இந்த ஆறு ரொம்ப தடையாக இருக்குது. இதை கடந்தாதான் நம்ம பக்கத்து ஊருக்கு போக முடியும். எல்லாம் அறிஞ்சவர் நீங்கள், இந்த ஆற்றை கடக்க ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். உடனே தொண்டை கணக்க அவர் சொன்னார், மிலேச்சனே, அறிவு கூர்மை நிறைந்து நீ கேள்வி கேட்ட. நன்கு ஆராய்ஞ்ச பிறகு நம்ம முடிவுக்கு வரணும். அதன் பிறகு ஆற்றை கடப்போம் அப்படின்னு சொன்னார். அவசரப்பட்டா நம்மளோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். இந்த ஆறு தூங்குதா முழிச்சிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம கடக்கிறத பற்றியே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார் குரு. இதை கேட்ட மடையன் பரபரப்போட வந்து, குருவே, நல்ல வேளை நாங்கள் தனியாக வந்திருந்தா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கோம்? ஆற்றோட இயல்பு தெரியாமல் இதில் இறங்கியிருப்போம். அது எங்களை விழுங்கி இருக்குமே. நீங்கள் தான் எங்கள் நல்ல வேளை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொன்னான். குறுக்கிட்ட பேதை சொன்னா, குருவே, ஆறு முழிச்சிருக்கா தூங்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான். சீடர்களே, ஆறும் நம்மள மாதிரி தான். பகல்ல முழிச்சிருக்கோம், இரவுல தூங்கும். ரொம்ப சத்தம் கேட்டால் அதோட தூக்கம் களைஞ்சிரும். கொஞ்சம் மெதுவாக சத்தம் கேட்டால் கூட சில ஆறுகள் விழிச்சுக்கும். இப்போ சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. இந்த ஆறு தூங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். இரவு உணவை இங்கேயே சமைச்சிருங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார் குரு. குருவோட சொற்களை கேட்ட சீடர்கள் அங்கெங்கும் போய்கிட்டு இருந்தாங்க. விறகுகளையும் சுள்ளிகளையும் பொறுக்கி வந்தாங்க. தீ மூட்டி அப்படியே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டாங்க எல்லாரும். நைட்டும் வந்துருச்சு. வானத்தில் முழு நிலா வர ஆரம்பிச்சிருச்சு. நில ஒளியில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. அங்கேருந்து மூடன் சொன்னா, குருவே, நள்ளிரவு வந்துருச்சு.
நாம் ஆற்ற கடக்க இதுவே நல்ல நேரம், அது தூங்குதா முழிச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். சீடர்களே, அதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. எரியிற கொல்லிக்கட்டையை கொண்டு போய் ஆற்றுல வைக்கணும். ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா ஆறு முழிச்சிருக்குன்னு அர்த்தம். சத்தம் எதுவும் கேட்கல அப்படின்னா ஆறு தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஏமாந்தோம் அந்த ஆறு நம்மளை விழுங்கிரும் அப்படின்னு சொன்னார். மடையா, நீ சென்று ஆறு முழிச்சிருக்கா தூங்குதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அடுப்பில் இருந்து எரியிற ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு போனால் மடையன் குருவை வணங்கிட்டு, குருவே என்னை வாழ்த்தி அனுப்புங்க அப்படின்னு குரல்ல ஒரு நடுக்கத்தோட சொன்னான். மடையா, உனக்கு எந்த தீங்கும் வராது, என்னோட அருள் உனக்கு எப்பயுமே இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. கையில் கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு அடி மேலே அடி வச்சு நடந்து போனான். பயம் வேற அவனுக்கு, உடல் ரொம்ப நடுங்குச்சு. ஆற்ற நெருங்கியவுடனே ரொம்ப தயக்கத்தோட குனிஞ்சு அந்த கொல்லிக்கட்டையை ஆற்றுல வச்சான். தண்ணி பட்ட உடனே அந்த நெருப்பு உஸ்ன்னு சத்தம் கேட்டுச்சு. புகையும் அதுலேருந்து வந்துச்சு. அதை கண்டு அவன் பயந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு அலறிட்டு அங்கேருந்து ஓடி வந்தான். கையில் கொல்லிக்கட்டையோட ஓட்ட பிடிச்சான். குரு கிட்ட வந்து அவரோட திருவடியில் விழுந்து சொன்னான், குருவே, உங்களோட அருளால் தான் இன்னைக்கு நான் உயிர் பிழைச்சேன், இல்லைன்னா இந்த ஆறு என்னை விழுங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னான். என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடுங்குற அப்படின்னு பரபரப்பாக கேட்டார் குரு. குருவே, இந்த கொல்லிக்கட்டையை ஆற்றுல வச்சேன்னா உடனே உஸ்ன்னு ஒரு பேரோசை வந்துச்சு. புகை வேற அதிகமாக வந்து என்னை சூழ்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த ஆறு. நல்ல வேளை நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தேன், என்னை அப்படியே விழுங்கி இருக்கும், நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன். அப்போ ஆறு இன்னும் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கு. அதனால தான் உன்னை விழுங்குறதுக்கு அது முயற்சி பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக இருப்போம், ஆறு தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற்ற கடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர். எல்லாரும் அங்கேயே அமைதியாக இருந்தாங்க. விடிய காலமும் வந்துருச்சு. மூடன் எழுந்தான். ஆற்று நீர் இப்போ தூங்கிருச்சா இல்லை முழிச்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு நேற்று நனைஞ்ச அதே கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு அங்கே போனான். அதை கொண்டு போய் ஆற்றுல வச்சவொன்னே அது எந்த சத்தமும் கொடுக்கல. உடனே அவன் சொன்னான், ஆறு தூங்கிருச்சு, நம்ம எல்லாம் இனிமேல் ஈஸியாக இந்த ஆற்ற கடந்துடலாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு ஓடி வந்து குரு கிட்ட சொன்னான். மூடா, மெல்ல பேசு, நீ கத்துறதுல ஆறு மறுபடியும் முழிச்சுக்க போகுது அப்படின்னு அவனை அதட்டினாரு அவரு. குருவை, என்னை மன்னிச்சிருங்க, மகிழ்ச்சியில் நான் என்னையே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சீடர்களே, நம்மளோட நல்ல காலம், ஆறு நல்லா தூங்கிட்டு இருக்கு, வாங்க சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். குருவே, முக்காலமும் அறிஞ்சவர் நீங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளனா பேதை. யாரும் சின்ன ஓசை கூட எழுப்பக்கூடாது, மெல்ல நடந்து ஆற்ற கிடக்கணும், ஆறு முழிச்சுக்குச்சு நம்ம எல்லாத்தையும் விழுங்கிரும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாரு அவரு. அந்த ஆற்றுல முழங்கால் அளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மெல்ல நடந்து மறுக்கடையை அடைஞ்சிட்டாங்க. மகிழ்ச்சி அடைஞ்ச மிலேச்சன் சொன்னால், குருவே, உங்களோட தவ வலிமையால் தான் இன்றைக்கி பிழைச்சோம், இல்லைன்னா எங்களெல்லாம் ஆறு விழுங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னான். ஆமாம் குருவே, நீங்கள் இல்லாட்டினா நாங்கள் இறந்துருப்போம், உங்களோட அருளால் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டி. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார். மடையா, நாம் 6 பேர் இங்கே இருக்கமான்னு பாரு, எண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னார். குருவையும் சேர்த்து எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சா அவன் 1 2 அப்படின்னு எண்ண ஆரம்பித்தான். எண்ணிக்கையில் 5 தான் வந்துச்சு. திரும்ப எண்ணா, ஒவ்வொரு தடவை எண்ணினாலும் 5 தான் வந்துச்சு. அவன் கண்ணுக்கு 5 பேர் தான் தெரிஞ்சாங்க. அவனை விட்டுட்டு அவன் எண்ணியிருக்கான், அது அவனுக்கு புரியலை. உடனே பதப்போட அவன், குருவே, நாம் மோசம் போயிட்டோம், நம்ம பல முறை எண்ணி பார்த்துட்டேன், 5 பேர் தான் இருக்கோம், மடத்துலேருந்து நம்ம புறப்படும் போது 6 பேர் இருந்தோம்ல, நம்மளை ஒருத்தர் இந்த 6 விழுங்கிருச்சு அப்படின்னு அழுதான் அவன். உடனே குரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. மூடா, நீ சரியாக தான் எண்ணினியா, சரி நான் எண்றேன் அப்படின்னு குரு மறுபடியும் எண்ண ஆரம்பிச்சாரு. குருவுக்கும் 5 பேர் தான் வந்துச்சு, ஏன்னா அவரை விட்டுட்டு எண்ணிட்டாரு. ஆமாம், யாரோ ஒருத்தவரை 6 விழுங்கிருச்சு, அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு குரு சொன்னார். என்ன குட்டீஸ், குருவும் சீடர்களும் எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா உங்களுக்கு? அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய்.